தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் கலவையான விமர்சனத்தையே பெற்றுச்சு. முக்கியமாக போட்டிக்கு களமிறங்கிய அயலானை விட கேப்டன் மில்லர் வசூலில் கொஞ்சம் டல்லடித்ததாகவே கூறப்பட்டது. சூழல் இப்படி இருக்க தனுஷ் இப்போ ராயன் படத்தை இயக்கி நடிச்சிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அந்த படமானது ஜூலை 26ஆம் தேதி வெளியாகுது. எனவே படத்தோட ப்ரமோஷன் பணிகள் சூடு பிடிச்சிருக்கு. ஹாலிவுட்டின் சிறந்த நடிகர்களில் ஒருவரான தனுஷ் கடைசியாக கேப்டன் மில்லர் படத்தில் நடிச்சிருந்தாரு. அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருந்த அந்த படம் பெரும் எதிர்பார்ப்போடு வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றுச்சு. எனவே கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுக்க வேணும் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கும் தனுஷ். தனது 50வது படத்தை தானே இயக்கி நடிச்சிருக்கிறாரு. படத்துக்கு ராயன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. தனுஷ் முதல்ல இயக்கிய பவர் பாண்டி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. எனவே ராயன் படத்திலும் இயக்குனராக தனுஷ் தனது முத்திரையை பதிப்பார் அப்படின்னு அவர்களுடைய ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறாங்க. தன் குடும்பத்தை அழித்தவர்களை டானாக மாறி தனுஷ் பழி வாங்குவது தான் படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லப்படுது. படத்தின் ட்ரெய்லர் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப சுமாரா தான் இருக்கு, திரைக்கதை ஒழுங்காக இருந்தால்தான் படம் தப்பிக்கும் அப்படின்னு ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் வட சென்னை புதுப்பேட்டை சாயலில் இந்த படமும் இருந்து விடுமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் அவர்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு வர்றாங்க. இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆக இன்னும் 4 நாட்களே இருப்பதால் படத்தோட ப்ரமோஷன் பணிகள் சூடு பிடிச்சிருக்குது. அந்த வகையில் ஒரு நிகழ்வில் தனுஷிடம் நடிகர் காளிதாஸ் ஜெயராம், ராயன் கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கவில்லை என்றால் வேறு யாரை நடிக்க வைத்திருப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதற்கு பதிலளித்த தனுஷ் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாரு. இதனை பார்த்த ரசிகர்கள் அட இவ்வளவு பிரச்சனையிலும் ரஜினி மீது தனுஷுக்கு அன்பு குறையவில்லையே அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க.